Who are you? Who are you? சார் போலீஸ் நண்பன் சொல்றாங்க. ஒரு உமன் நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாதா? இல்ல சார். வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி கொண்டு வந்துருப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டீங்க. ஆள் அட்ரஸ் கொடுத்தா ஆதார் கார்டு காமிச்சா கம்ப்ளைண்ட் வாங்குவீங்க. எந்த ஊர்ல கட்ட சொல்லுது உங்களுக்கு? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க வேண்டியதானே? எப்படி சார் ஒரு லேடி நீங்க எப்படி அவமானப்படுத்தலாம்? என்ன படுத்தல? உண்மையை சொன்னா நீங்க பண்ணுங்க அநியாயம். ஒரு காமன் மேன் வந்தீங்கன்னா அந்த காமன் மேன் ரெஸ்பெக்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் வாங்க தெரியல உங்களுக்கு. அப்புறமா அட்வொகேட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு சார்? சொல்லுங்க. வரங்கள அத்தனை பேர் அனுசரிச்சு தான் நாங்க போவோம். சார் நீங்க பாருங்க, you misbehaved with the lady advocate, you should suffer for that. That's all. I will meet the commissioner. நான் இப்ப சொல்றேங்க, I will meet the commissioner இப்போ ஈவினிங்ல சொல்றேன். சார் போலீஸ் நண்பன் சொல்றாங்க. ஒரு உமன் நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாதா? இல்ல சார். ஒரு கூடுங்க அட்வொகேட் விட்டுருங்க. இல்ல உமன் எப்படி இல்ல சார், இங்க நடந்த விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமாங்க சார்? இங்க என்ன நடந்தது தெரியுமாங்க சார்? அட்வொகேட் பண்ணி யாருமே உங்களுக்கு உமன் உங்களுக்கு என்ன பழி என்ன உண்டா சார்? பேசறதே விட மாட்டீங்களா நீங்க? நீங்க பேசுங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க. இல்ல சார், போட்டோ எடுத்துனே பேசுங்க. இல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கவே நீங்க. பொம்பளை பிள்ளை வருது. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட வந்துட்டு ஒரு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லாம அது போனை எப்படி வந்துட்டு கையில புடுங்கலாம்? நாங்க புடுங்கவே இல்லைங்க சார். எங்க இல்ல இப்ப யார் சார் புடுங்கனா? ஐடி கார்டை கேட்டா ஐடி கார்டு போன்ல வச்சுட்டு இப்படி திருப்பி காட்டினாங்க. ஏன் சார் கேட்க கூடாது? யார் சார் சொல்லுங்க அந்த அதிகாரம்? யார் கொடுத்தது அந்த அதிகாரம் உங்களுக்கு? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது சார்? ஒரு கோட் போட்டு ஐடி வராங்க. இல்ல ஐடி கார்டு கேட்க கூடாதுன்னு யார் சார் சொல்லுங்க? ஐடி கார்டு கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு போலீஸ்க்கு? ஒரு காமன் மேன் வந்தா நீ ஆதார் கார்டு காட்டுந்தா கேட்டுதா கம்ப்ளைண்ட் வாங்குவீங்களா? இது இஸ் தி பேசிக் மேனர்ஸ். இஸ் தி பேசிக் மேனர்ஸ். பேச விட மாட்டாங்க. பேசவே விட மாட்டாங்க. நம்ம ஸ்டேட் பிபி ஜின்னா சார் சொல்லிருக்காங்க, ஸ்டேஷன் வந்து ஐடி கேட்டா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சார். ஓகேவா? ஜின்னாக்கு அந்த அதிகாரம் கிடையாது சார். உங்க பேர் சார்? என் பேர் முரளி அட்வொகேட். சரி சார். புரியுங்களா? என் பேர் முரளி, ஆர் முரளி அட்வொகேட். சரி சார். மிஸ்டர் ஜின்னாக்கு அந்த மாதிரி எந்த அதிகாரமும் கிடையாது. உங்க ஹெட் சொன்னதால நான் கேக்குறேன். அவங்க கிடையாது சார். யார் சொன்னது எங்க ஹெட்? Who said? சார் ஜின்னா இஸ் a state public prosecutor. அவ்வளவுதான். அவருக்கு ரெஸ்பெக்ட் உண்டு. அவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசுறது அராஜகம், அநியாயம். சார் நான் ஹைகோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். என் பேர் மகாலட்சுமி. நான் ஒரு பெண் வழக்கறிஞர். என்னோடய கிளைண்ட்டோட ஒரு கேஸுக்காக இங்கே வந்திருந்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஜுவல்ஸ் ஒன்று தெஃப்ட் ஆகி போச்சு. அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இந்த J3 கிண்டி ஸ்டேஷனுக்கு நான் வந்து எஸ்ஐயை பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். அவர் என்ன பண்ணார், நான் வரும்போது என்னை வந்து ப்ராப்பராக ஒரு பெண் வரேன் என்னை வந்து உட்காரு அப்படின்றது கூட அவர் எதுவுமே என்னை பேசலை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா சார், ப்ராப்பராக எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் இந்த ஜுவல்ஸை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். கிளைண்ட்டே கூப்பிட்டு வந்து நிற்கிறேன். இப்போ அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்டும் நின்றுட்டுருக்காரு. நான் பைத்தியத்துக்கிட்ட வந்து நான் என்ன கேட்குறது? பைத்தியத்துக்கிட்ட வந்து நான் என்ன கேட்குறது? யார் நீ? எதுக்கு இங்கே வந்த? நீ அட்வொகேட்டா? உன் ஐடி கார்டை காமின்னு என்ன சொன்னார். நான் அட்வொகேட் தான் சார். நான் என்னோடய ஐடி கார்டை எடுத்து காமிச்சேன். என் ஐடி கார்டை என் கையிலேருந்து அவர் கையை வச்சு என் கையை வந்து என் கையிலேருந்து பிடுங்குறாரு. ரைட்ரு டெஸ்கை தட்டி யார் நீ? எதுக்கு இங்கே வந்த? அட்வொகேட்டா நீ? 1000த்துக்கும் 500த்துக்கும் வேலை பார்க்குற நீ வந்து இங்கே பேசுறியா? உன் ஐடி கார்டை கொடு, ப்ரொடியூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன்? ஏன் சார் உங்களால் முடியாது. நான் வந்து ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டேன். உங்களால் முடியாதுன்னா நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் சார். நான் வெளியில் வந்துட்டேன். என்னை வந்து கையை பிடிச்சி இழுத்து நான் வந்து சார் என் கையை விடுங்க, எதுக்கு என்னை என் ஐடி கார்டு எதுக்கு என் கையில் இருந்து எப்படி சார் என் கையை டச் பண்ணுவீங்க, எப்படி பிடுங்குவீங்கன்னு நான் கேட்குறேன். நான் அங்கேருந்து கீழே வரேன் சார். என்னை ஒரு அக்யூஸ்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி பெண்ணாக இருக்கிற என்னை 2 பேரே சேர்ந்து லாக் பண்ணுறாங்க சார். எப்படி சார் ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சரி நம்ம வரோம். நான் ஒரு பொண்ணாக இருக்கிற என்னையே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு சார் இருக்குது? பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை என்ன ப்ராப்பரோ அதை பண்ணி முடிக்கிற வேலை தான் அவங்களுக்கு. நீ எதுக்கு வந்த? நீ யார்? அட்வொகேட்டா? நீ யாருன்ற கேள்வி என்ன ஏன் சார் அவர் கேட்கணும்? என் கையை எப்படி பிடிக்கணும்?
ஒரு பெண்ணாக இருக்கேன், எனக்கு அங்கே உள்ள பாதுகாப்பு இல்லை. அப்போ நான் எப்படி நாளை பின்ன நான் எப்படி வந்து பொதுமக்கள் ஒரு இது பண்ணுற இடத்துல நான் எப்படி சார் நான் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு? நாளைக்கு நான் வெளியில் போவேன், எனக்கு ஏதோ ஒன்று ஆகும். போலீஸ்கிட்டே இந்த மாதிரி நடக்குது, அப்போ நான் பப்ளிக்கிட்ட நடக்காதுன்னு என்ன ஒரு நிச்சயம்? இதுக்கு எனக்கு வந்து நான் இதை பற்றி வந்து நான் மேலதிகாரிக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்களை கூப்பிட்டு பேசினாரு. அவர்கிட்ட ப்ராப்பராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவருக்கு வந்து முறையான நடவடிக்கை வந்து நான் இதுக்கு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். நானும் வெளியில் வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.